ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் குப்தாஸ் பாலிட்டி அண்ட் எக்கனாமி பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 1 ஆல்ரெடி நம்ம குப்தாஸ் பற்றி பார்த்துருப்போம். ஸோ அதில் குப்தா கிங்ஸ் அண்டு ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ் பற்றி பார்த்துருப்போம். ஸோ இனிஷியல் அதாவது இன்ட்ரொடக்ஷன் பார்ட் வந்து பார்ட் 1. ஸோ அதை பார்த்துட்டு செகண்ட் பார்ட்டுக்கு வாங்க, அப்போ தான் கண்டினியூஸாக உங்களுக்கு புரியும். ஓகே, இந்த பாட்டுக்குள்ளே போவோம் வாங்க. Gupta polity. The divine theory of kingship was practiced by the Gupta rulers. What is meant by the divine theory of kingship? The concept that king is the representative of God on earth, and so he is answerable only to God, not to anyone else. அதாவது குப்தா கிங் அவங்க வந்து என்ன தியரியை ஃபாலோ பண்ணாங்கன்னா த டிவைன் தியரி ஆஃப் கிங்ஷிப். அதோட மீனிங் என்னென்னா, அரசர் அப்படிங்கிறவர் கடவுளோட ரெப்ரசன்டேட்டிவ். அவர் யாருக்கும் ஆன்சரபிள் கிடையாது, ஒன்லி கடவுளுக்கு மட்டும்தான் ஆன்சரபிள், மற்ற யாரும் அவ்வளோ கொஷின் கேட்க முடியாது அப்படிங்கிறதான் மீனிங். ஸோ அப்படி ஒரு பாயிண்டில் தான் வச்சு ரூல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அடுத்து த குப்தா கிங்ஸ் வெல்டட் எனாமஸ் பவர் இன் பொலிட்டிக்கல், அட்மினிஸ்ட்ரேட்டிவ், மிலிட்ரி அண்ட் ஜுடிஷியல் ஸ்பியர்ஸ். The Gupta king was assisted by a council of mantris, that is ministers. ஸோ ஒவ்வொரு கிங்குக்கும் ஒரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருந்திருக்காங்க அட்மினிஸ்ட்ரேஷனில் ஹெல்ப் பண்ணுறதுக்காக. த கவுன்சில் கன்சிஸ்டட் ஆஃப் பிரின்சஸ், ஹை அஃபிஷியல்ஸ் அண்டு ஃபியூடேட்டரிஸ். ஹை ரேங்கிங் அஃபிஷியல்ஸ் வேர் கால் தன்னாயக்ஸ் அண்டு மகாநாயக்ஸ். ஸோ அந்த கவுன்சில் இருக்குது இல்லைங்களா, கிங்குக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த கவுன்சிலில் யாரெல்லாம் இருந்தாங்கன்னு பார்த்தோன்னா பிரின்சஸ், ஹை அஃபிஷியல்ஸ் அண்ட் ஃபியூடேட்டரிஸ். ஃபியூடேட்டரிஸ் அப்படிங்கிறவங்க சிறுநில மன்னர்கள் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா குறுநில மன்னர்கள் அப்படின்னு சொல்லலாம். அவங்கக்கிட்ட கொஞ்சம் லேண்ட் இருக்கும், அதாவது கிங்கு கூட கம்பேர் பண்ணுறப்போ ஒரு சின்ன டெரிட்டரியை ரூல் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஏரியாவுக்கு அவங்க ஹையர் கிங் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து கப்பம் கட்டிட்டு இருந்திருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க தான் ஃபியூடேட்டரிஸ். நிலக்கிழார்கள் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க தான் ஃபியூடேட்டரிஸ். தென் இந்த கவுன்சில் இருந்த ஹை ரேங்கிங் அஃபிஷியல்ஸ் தன்னாயக்ஸ் அண்ட் மகா தன்னாயக்ஸ் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்காங்க. The Gupta Empire was divided into provinces known as deshas or bugdis. They were administered by the governors designated as uparikas. The province was divided into districts such as vishyas, and they were controlled by the officers known as vishyapatis. At the village level, there were functionaries such as gramika and gramadyaksha. ஓகே, ஸோ ஒரு குப்தா எம்பையர் இருக்குது. அந்த குப்தா எம்பையரை எப்படி டிவைட் பண்ணுறாங்கன்னா ப்ராவின்சஸ், அடுத்து டிஸ்ட்ரிக்ஸ் அண்ட் வில்லேஜ் லெவல், இப்படி தான் வந்து அட்மினிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்தியா எடுத்துட்டோன்னா இந்தியாவை ஸ்டேட்ஸ்குள்ளே டிஸ்ட்ரிக்ஸ்குள்ளே வில்லேஜஸ் இருக்குது இல்லைங்களா, அதே மாதிரி தான் அன்னைக்கும் ரூலிங் இருந்திருக்கு. ஸோ அன்னைக்கு இருந்த ப்ராவின்சஸ் என்னென்னு அழைக்கப்பட்டதுன்னு பார்த்தோன்னா தேஷாஸ் ஆர் புகுதீஸ். அதை அட்மினிஸ்டர் பண்ண கவர்னர், இன்றைக்கும் ஸ்டேட்டோட ஹெட் யாருன்னு பார்த்தோன்னா கவர்னர் தான். ஸோ அந்த கவர்னருக்கு அன்னைக்கு டெசிக்னேஷன் என்னன்னு பார்த்தோன்னா உப்பரிகாஸ். அடுத்து ப்ராவின்ஸ்குள்ளே இருந்த டிஸ்ட்ரிக்ஸுக்கு பேர் விஷயாஸ், அதோட ஆஃபீஸர்ஸ் வந்து விஷயபதிஸ். வில்லேஜ் லெவலில் இருந்த ஃபங்க்ஷனரிஸ்க்கு பேர் கிராமிகா அண்ட் கிராமத்யாக்ஷா. ஸோ இவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் ஹையரார்கி இது தான். ஸோ ஃபஸ்ட்டு எம்பையர், அதுக்கப்புறம் ப்ராவின்சஸ், அந்த இண்டிவிஜுவல் ப்ராவின்சஸ்குள்ளே இண்டிவிஜுவல் டிஸ்ட்ரிக்ஸ்குள்ளே கிராமங்கள் இருந்திருக்கு. Seals and inscription mentioned military designation as Baladhikrita and Mahabaladhikrita, commander of infantry and cavalry respectively. The system of espionage included spies known as Dutakas. ஸோ மிலிட்ரியில் இருந்த ஆஃபீஸர்ஸ்க்கும் டெசிக்னேஷன் கொடுத்துருக்காங்க. கமாண்டர் ஆஃப் இன்ஃபென்ட்ரி என்ன அழைக்கப்பட்டார்னா பாலாதிகிருத்தா, அண்ட் கமாண்டர் ஆஃப் கேவல்ரி கால்ட் அஸ் மகாபாலாதிகிருத்தா. தென் ஸ்பைஸை வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா டுட்டகாஸ். அடுத்து எக்கனாமி. குப்தர்களோட காலத்தில் எப்படி எக்கனாமிக் கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எக்கனாமிக் கண்டிஷன் அப்படின்னா அந்த காலத்தில் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஜாப் என்னன்னு பார்த்தோன்னா அக்ரிகல்ச்சர். ஸோ அதுலேருந்து தான் நிறையா எக்கனாமி லெவலில், அதாவது ரெவன்யூ வந்துட்டு இருந்திருக்கும் கவர்மெண்ட்டுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்துட்டோன்னா நம்ம லேண்ட் அண்ட் பெசன்ஸ் தான் பார்க்கணும். நித்திசாரா, authored by Kamantaka, emphasized the importance of the royal treasury and mentions various sources of revenue. The military campaigns of kings like Samudragupta were financed through revenue surpluses. Land tax was the main revenue to the government. The condition of peasants was pathetic.
they were required to pay various taxes. They were reduced to the position of serfs. ஓகே, ஸோ லேண்ட் அண்ட் பெசன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல நித்திசாரா அப்படிங்கிற ஒரு புக் படிக்கணும். ஸோ அந்த நித்திசாரா அப்படிங்கிற புக்கை கமன்டகா அப்படிங்கிறவர் எழுதியிருப்பார். அவர் குப்தா காலத்தில் அவங்களுக்கு கிங்குக்கு என்ன மாதிரியான ரெவன்யூஸ் வந்துச்சு, ராயல் ட்ரெஷரிக்கு என்ன மாதிரியான ரெவன்யூ வந்துச்சு, சோர்ஸில் இருந்தெல்லாம் ரெவன்யூ வந்துச்சு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து த மிலிட்ரி கேம்பெயின்ஸ் ஆஃப் கிங்ஸ் லைக் சமுத்திரகுப்தா வேர் ஃபினான்ஸ்டு த்ரூ ரெவன்யூ சர்ப்ளஸஸ். ரெவன்யூ சர்ப்ளஸஸ் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கணுங்க, வருமானம் இல்லை, வருமானத்துக்கும் அதிகமான மணி வந்துச்சு. அவங்களுக்குன்னு ஒரு ரெவன்யூ ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ரெவன்யூக்கு அதிகமாக வரக்கூடிய அமௌண்ட்டு தான் எடுத்து மிலிட்ரி கேம்பெயின்ஸ்க்கு போயிருப்பாங்க. ஏன்னா சமுத்திரகுப்தர் வந்து கிரேட்டஸ்ட் ரூலர் ஆஃப் குப்தாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எதனால் அப்படின்னா அவரோட எம்பையர் வந்து ரொம்ப பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ணுவார் பிகாஸ் ஆஃப் மிலிட்ரி கேம்பெயின்ஸ். அதுக்கு அமௌண்ட் வந்து ரெவன்யூ சர்ப்ளஸஸ் தான் எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து லேண்ட் டேக்ஸ் வாஸ் த மெயின் ரெவன்யூ டு த கவர்மெண்ட். த கண்டிஷன் ஆஃப் பெசன்ஸ் வாஸ் பேத்தட்டிக். கண்டிப்பாங்க அந்த காலத்தில் லேண்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது தான் முக்கியமான வருமானமாக இருந்திருக்கு கிங்குக்கு. அப்போது கண்டிப்பாக பெசன்ஸோட சுச்சுவேஷன் பேத்தட்டிக்காக தான் இருந்திருக்கும். தேவர் ரெக்வயர்ட் டு பே வேரியஸ் டேக்ஸஸ். லேண்ட் டேக்ஸ் இல்லாமல் நிறைய டேக்ஸ் பே பண்ண வேண்டியதாக இருந்திருக்கு. ஸோ தேவர் ரெடியூஸ்டு டு த பொசிஷன் ஆஃப் சர்ஃப். சர்ஃப் அப்படின்னா வந்து ரொம்ப புவரான கண்டிஷன், அவங்களுக்கு லேண்டு ஓன் கிடையாது, ஓன் லேண்டுன்னு அவங்களுக்கு சொல்லிக்க முடியாது. லேண்டில் விளைவிக்கலாம், அந்த லேண்டுக்காக நிறைய டேக்ஸ் பே பண்ணணும், அது போக அதில் விளையக்கூடியதையும் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும், அதாவது கிங்குக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு பெசன்ஸ் தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லேண்ட் டியூரிங் குப்தா பீரியட். ஸோ இப்போது லேண்டு எல்லா லேண்ட்லேருந்தும் உங்களுக்கு டேக்ஸ் போட முடியாது, ஒரு சில லேண்டில் இருந்தால் போட முடியும். ஸோ அதுக்காக குப்தா பீரியடில் 5 விதமாக லேண்டை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டோன்னா ஷேத்ரா. ஷேத்ரா அப்படின்னா கல்டிவபிள் லேண்ட். அடுத்து கீலா. கீலா மீன்ஸ் வேஸ்ட் லேண்ட். அடுத்து அப்ரஹத்தா, ஜங்கிள் ஆர் ஃபாரஸ்ட் லேண்ட். அடுத்து வஸ்தி அப்படின்னா கல்டிவபிள் லேண்ட். அடுத்து கபட்ட சரஹா அப்படின்னா பாஸ்டோரல் லேண்ட். இதில் ஷேத்ரா, வஸ்தி அண்ட் கபட்ட சரஹா இந்த 3ல் இருந்து தான் கவர்மெண்ட்டுக்கு அதிகமான டேக்ஸ் பே பண்ணப்பட்டது. அடுத்து ட்ரேட் அண்ட் காமர்ஸ். There were 2 types of traders, namely Srishti and Sardavaha. Srishti traders usually settled at a standard place. Sardavaha traders were caravan traders who carried their goods to different places. The important trade goods were pepper, gold, copper, iron, horses and elephants. Lending money at a high rate of interest was in practice during Gupta period. ஸோ குப்தர்களோட காலத்தில் ட்ரேட் ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு 2 டைப்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ் இருந்திருக்காங்க. யார் யாருன்னு பார்த்தா சிருஷ்டி அண்ட் சர்தவாகா. சிருஷ்டி அப்படிங்கிறவங்க இன்றைக்கும் எப்படி ஒரு இடத்துல பெர்மனெண்ட்டாக கடை வச்சு செல் பண்ணுறாங்களோ அது மாதிரி அன்றைக்கும் ஸ்டாண்டர்டு பிளேஸில் இருந்து செல் பண்ணுறவங்க சிருஷ்டி அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. அதே போல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போய் ட்ரேட் பண்ணுறவங்கள சர்தவாகாஸ் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்காங்க. தென் இம்பார்ட்டன்ட் ட்ரேடட் குட்ஸ் பார்த்தோம், பெப்பர், கோல்டு, காப்பர், அயன், ஹார்சஸ் அண்ட் எலிஃபென்ட்ஸ். தென் லெண்டிங் மணி அட் ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இருந்துட்டு தான் இருந்திருக்கு குப்தர்களோட காலத்தில். The Guptas developed roadways connecting different parts of the country. Pataliputra, Ujjain, Benares, Madura were the famous trade centers. Ports in western and eastern coast of India facilitated trade. ஸோ இப்போ ட்ரேட் நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரேட் சென்டர்ஸை கனெக்ட் பண்ணணும். அப்போது அவங்களோட எம்பையருக்குள்ளே இருந்த ட்ரேட் சென்டர்ஸை நல்லா ரோட்வேஸ் மூலமாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல் வெளிநாட்டில் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு போர்ட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க, கோஸ்டல் ஏரியாவிலேருந்து போர்ட்ஸ். ஸோ வெஸ்டர்ன் சைடில் கல்யாண், மங்களூர் அண்ட் மலபார் அப்படின்னு 3 போர்ட் இருந்திருக்கு. அதே போல் ஈஸ்டர்ன் சைடில் தம்ரலிப்டி அப்படிங்கிற ஒரு போர்ட் வந்து பெங்காலில் இருந்திருக்கு. இதன் வழியாக தான் வந்து குப்தாஸ் வந்து அதிகமான ட்ரேட் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. Samudragupta introduced the Gupta monetary system. Kushana coins provided inspiration to Samudragupta. The Gupta gold coins were known as dinara. Guptas issued many gold coins but comparatively fewer silver and copper coins. However, the post-Gupta period saw a fall in the circulation of gold coins, indicating the decline in the prosperity of the
எம்பையர். ஸோ சமுத்திரகுப்தர் தான் வந்து மானிட்டரி சிஸ்டம் அப்படிங்கிறதையே வந்து குப்தர்களோட டைமில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ குஷானாஸ் வந்து ஃபஸ்ட்டு காயின்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்கள பார்த்து தான் வந்து சமுத்திரகுப்தா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருப்பார் நிறைய கோல்டு காயின்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ குப்தர்களோட காலத்தில் இருந்த கோல்டு காயின்ஸ் வந்து தினாரா அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்குது. அடுத்து குப்தர்களோட காலத்தில் கோல்டு காயின்ஸ் தான் அதிகமாக இருந்திருக்கு கம்பேர்ட் டு சில்வர் அண்டு காப்பர் காயின்ஸ். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்துட்டோன்னா நல்லா ப்ராஸ்பராக இருக்கிற இடத்துல தான் வந்து கோல்டு காயின்ஸ் அதிகமாக இருந்திருக்கும். ஸோ குப்தர்களோட காலம் நல்லா ப்ராஸ்பரிட்டி இருந்திருக்கு அப்படிங்கிறதான் மீனிங். பட் போஸ்ட் குப்தா பீரியடில் வந்துட்டு கோல்டு காயின்ஸோட சர்க்குலேஷன் குறைஞ்சிருக்கு. பிகாஸ் போஸ்ட் குப்தா பீரியடில் குப்தர்கள் எம்பையர் வந்து ஃபால் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. அதுதான் அதோட மீனிங். அடுத்து மெட்டலர்ஜி. Mining and metallurgy were the most flourishing industries during the Gupta period. The most important evidence of development in metallurgy was in Mehrali iron pillar installed by King Chandragupta in Delhi. This monolithic iron pillar has lasted through the centuries without rusting. ஸோ மெட்டலர்ஜி அப்படின்னா மெட்டல்ஸில் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுறது, அதை வந்து உருக்கி புதுசாக நம்ம நிறையா ஆயுதங்கள் தயாரிக்கிறதாகட்டும், அதை வச்சு ஏதாவது ப்ரொடியூஸ் பண்ணுறதாகட்டும், காயின்ஸ் செய்கிறது எல்லாமே மெட்டலர்ஜின்னு சொல்லுவோம். ஸோ மைனிங் அப்படின்னாலும் காயின்ஸ் செய்கிறது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக அதில் அந்த மெட்டலர்ஜியில் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பெஸ்ட்டு வந்து குப்தர்கள் காலத்தில் அயன் பில்லர்ஸ் வந்து நிறையா வச்சுருப்பாங்க. ஒன்று முக்கியமானது மெஹரலி அயன் பில்லர். யார் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தோன்னா சந்திரகுப்தா டெல்லியில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பார். அந்த மெஹரலி அயன் பில்லர் இன்னைக்கு வரைக்கும் ரஸ்டே ஆகாமல் அப்படியே நிற்குதுங்க. அப்போ எந்த அளவுக்கு டெக்னாலஜி தெரிஞ்சு வச்சுருந்துருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்துக்கணும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் குப்தாஸ் பாலிட்டி அண்ட் எக்கனாமிக் கண்டிஷன். ஸோ அப்கமிங் வீடியோஸில் குப்தாஸோட சொசைட்டல் ஆஸ்பெக்டில் போடுவோம். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் இருக்கிறது எந்த புக்லேருந்து எடுத்தோம் அப்படின்னு பார்த்துட்டோன்னா 6th and 11th சமச்சீர் கல்வி புக்ஸ் தான். ஸோ அதில் குப்தாஸ் பற்றி இருக்கிறதா ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஓகே, study well, then subscribe our channel for more upcoming videos. Thank you.